வணக்கம் திருப்பிரியன். தற்பொழுது அதிமுகவிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட செங்கோட்டையன், ஒரு மாபெரும் கட்சியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்ட செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைஞ்சிருக்கிறது. தாவேக்காவுக்கு எந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சி அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இது அதிமுகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு பின்னடைவு, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதாவது தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல விஜய் வந்த உடனே கூட்டணி சேர்றதுக்கான ஒரு ஆப்ஷனா விஜய் மாறிட்டாருன்னு நம்ம பேசிட்டு வந்தோம். இப்போ அதிமுகலேருந்து திமுகவுக்கு தான் போவாங்கன்ற அந்த விஷயத்த மாற்றி அதிமுகலேருந்து போறதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, தாவேக்கா இருக்குன்ற ஒரு விஷயத்த, அந்த கதவை செங்கோட்டையன் திறந்திருக்காரு அப்படின்றதான். விஜய் திறந்திருக்காரு, செங்கோட்டையன் இதுல போயிருக்காருன்றது ஒரு முக்கியமான விஷயம். இது திராவிட அரசியல்ல ஒரு கவனிக்கத்தக்க ஒரு மாற்றம் என்பது என்னுடைய கருத்து. ஆக்சுவலா இது அதிமுகவை பலவீனப்படுத்துற ஒரு விஷயம். விஜய் எப்படி செங்கோட்டையை நடத்தப் போகிறார், எப்படி கௌரவமாக நடத்தப் போகிறார், எப்படி அங்கீகாரம் கொடுக்கிறார், எப்படி அவரை பயன்படுத்திக் கொள்ள போகிறார், இதெல்லாம் நமக்கு விஜயோட ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் நமக்கு சரியா தெரியாததுனால நம்ம எக்ஸாக்டா சொல்ல முடியல. ஆனால் அதே சமயம் செங்கோட்டையன் என்ன எதிர்பார்ப்புல அங்க போயிருப்பார் அப்படின்னா, அவர் அவருடைய அரசியலுடைய கடைசி காலகட்டத்தில் அவர் இருக்கார். வயசும் ஆயிடுச்சு, 9 எம்எல்ஏவா இருந்தார். ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லா ரிட்டையர் ஆகணும், ஒரு கௌரவமா ரிட்டையர் ஆகணுன்ற எண்ணத்தில் தான் அவர் அங்க போயிருக்கலாம். அவர் திமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள், கடைசி நேர வாய்ப்பு முயற்சிகள், திமுகவுடைய முயற்சிகள் பலனளிக்காமல் போயிருக்கின்றது என்பது என்னுடைய கருத்து. ஆனா அதே சமயம் அவருடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, திமுகவை விட அவர் ஏன் தாவேக்காவை சூஸ் பண்ணாருன்னா, திமுகவில் அவருக்கு உள்ளூர்ல பல பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால அவர் ஒரு சீனியர் லீடரா இருக்கிறதுனால, நாளைக்கு ஏதாவது கடைசி கட்டத்தில் அவரை உள்ளூர்ல தேர்தலில் நிற்கும் போது ஏதாவது எதிரில் வேலை செஞ்சு சதி செய்து அவர் தோற்று விட்டாருன்னா ரொம்ப அசிங்கமா போயிடும். அதனால தாவேக்காவுக்கு போறதுக்கான முடிவை எடுத்திருப்பார் என்று நினைக்கிறது. ஆனால் விஜய் அவர் எப்படி பயன்படுத்திக் கொள்ள போகிறார் என்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. விஜயோட அந்த ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் எக்ஸாக்டா நமக்கு தெரியாததுனால எப்படி செங்கோட்டையை நடத்தப்பட போகிறார் என்பது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்கிறேன். அது பொறுத்து இருந்தா பார்க்கணும். அதே சமயம் அவருக்கு உரிய விதத்தில் கௌரவமாக நடத்தப்பட்டு அவருக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கப்பட்டால் அதிமுகவில் இருக்கிற அதிருப்தியாளர்கள் மேலும் பலர் அங்க வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ ஒரு வகையில விஜய் சொல்ற விஷயம், எனக்கும் இன்றைக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்ற விஷயத்துல, இரண்டாவதா இருக்கிற திமுகவுக்கு மாற்றா இருக்கிற அதிமுகவை ஓரம் கட்டுவதற்கான ஒரு முயற்சியில ஒரு பகுதியா தான் நான் இதை பாக்குறேன். ஆக்சுவலா அந்த முயற்சியில ஒரு பகுதியா தான் நான் பாக்குறேன். செங்கோட்டையன் போன்றவர்கள் இன்னும் அதிமுகவின் வேறு பலரை இழுப்பதற்கான வாய்ப்புகள் வரும்போது அதிமுகவை பலவீனப்படுத்துவதற்கான ஒரு வழியை அவர் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்த கட்டமாக அதிமுகவை விமர்சிக்கிற ஒரு விஷயத்துல கூட ஒரு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறத நான் பாக்குறேன். சோ எம்ஜிஆரை பாராட்டுவார், ஆனா இப்ப இருக்கிற எடப்பாடி அதிமுகவை விமர்சிப்பார். அந்த லைன் கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இது ஒரு முக்கியமான திருப்பம் திராவிட அரசியல்ல. கிட்டத்தட்ட விஜய் கூட ஒரு திராவிட அரசியலோட ஒரு கூறாதான் மாறிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம அவருடைய பல கொள்கைகள் பெரியார் வழிகாட்டி அமைச்சிருக்காரு. பல கொள்கைகள் திராவிட இயக்கத்தோட கொள்கைகளை தான் அவர் வச்சிருக்கிற. இருமொழி கொள்கை உட்பட பல கொள்கைகள், ஆளுநர் பதவி தேவையில்லை என்பது உட்பட பல விஷயங்கள் திராவிட கொள்கைகள் தான். அதனால அதிமுகவில் இருந்தோ இல்ல வேறு ஏதாவது திராவிட இயக்கத்தில் இருந்தோ வருவதற்கு தான் ஒரு மாற்றாக இருக்கிறோம் என்பதை செங்கோட்டையனை சேர்ப்பதன் மூலமாக விஜய் நிரூபித்து காட்டியிருக்கிறார் என்பது என் கருத்து. ஆக்சுவலா திரு பிரியன், இப்போ விசிக தலைவர் திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சற்று முன்னர் கொடுத்திருந்தார். அதாவது செங்கோட்டையன் தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவா இது பார்க்கலாமா, அல்லது பாஜகவுடைய அரசியல் சூழ்ச்சி இதில் ஒளிந்திருக்குமா, விஜய் ரொம்ப கவனத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. அந்த ஸ்டேட்மெண்ட் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, அதாவது செங்கோட்டையன் தொடர்ந்து பாஜக தலைவர்களோட கடந்த 2 வருஷமா அவர் கான்டாக்ட்ல இருக்கார். அவருடைய நோக்கம் என்னன்னா, பாஜக மூலமாக அதிமுகவை ஒற்றுமைப்படுத்துவது என்ற ஒரு விஷயத்துல அவர் இறங்கினார். அது எடப்பாடி ரொம்ப தெளிவா அதுல முடியாது, நீக்கப்பட்டவரை சேர்க்க முடியாதுன்னா சொன்னதன் மூலமாக செங்கோட்டையனுக்கு அவர் முயற்சிகளுக்கு ஒரு பின்னடைவு வந்தது. இவர் கட்சி விரோத செயலில் ஈடுபடுறாருன்னு இவர் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கிற அளவுக்கு போயிட்டார். அது பெரிய ஒரு இது மனச்சங்கடத்தை செங்கோட்டையனுக்கு ஏற்படுத்தி விட்டது என்பதுதான் உண்மை. சோ இந்த சூழல் பாஜக இவருக்கு அடுத்த கட்டமாக இப்போ தாவேக்கால சேர்ந்தது கூட பாஜக சொல்லிதான் அவர் அங்க போயிருப்பாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் பேசப்படுகிறது. அது அந்த பேச்சை தவிர்க்க முடியாத லெவலில் நம்ம இருக்கோம்ன்றதான் உண்மை. பாஜக அதாவது தன்னுடைய ஆள் ஒருத்தரை தாவேக்கா அமைச்சிருக்கு அப்படின்னா பாஜக தாவேக்காவை இன்னும் ஒரு கூட்டணிக்கான ஒரு முயற்சிகள்ல இழுக்கிறதுக்கான முயற்சிகள்ல இறங்கியிருக்கோன்ற ஒரு பேச்சு இருக்கு. எப்போ நயினார் நாராயணன் எந்த ஊருக்கு போனாலும் அதை நோக்கி வைக்கப்படுற ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, தாவேக்காவுடன் கூட்டணி உண்டான ஒரு கேள்வியை வைக்கிறாங்க அல்லது வைக்கப்படுமாறு தூண்டப்படுகிறார்கள். அந்த கேள்விக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்னா, ஜனவரி மாதத்தில் வரையும் டைம் இருக்கு, ஜனவரி மாதத்தில் முடிவெடுப்பு. அப்ப அந்த விஷயத்த ஒரு
ஒரு ஃப்ளோட்டிங்கே வச்சிருக்காங்க. ஒரு ஒரு அந்த விஷயத்த வந்து ஒரு எல்லோரும் பேச்சு பொருளாகவே வச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ நாளைக்கு வந்து பாஜகவோட நாங்க எந்த கட்டத்திலையும் போக மாட்டோம், பாஜகவோடையும் போக மாட்டோம், பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிற கட்சிகளோடையும் போக மாட்டோம் விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்ட பிறகு அந்த கதவு அடைக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. ஆனால் மேல்தான் நாங்கள் எங்களை நோக்கி இந்த தாவேக்காவோட கூட்டணி என்கிற கேள்வி தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிறது என்பதை பார்க்கணும். இந்த சூழல்ல பாஜகவுடன் தொடர்பு வைத்திருந்த செங்கோட்டையன் தாவேக்காவுக்குள் போவது என்பது ஒரு சந்தேக ஊசியை வந்து அவர் மேல வைக்கும் என்பது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனால் வந்து ஒட்டுமொத்தமா வந்து ஒரு ஏதோ தாவேக்கா பாஜகவுடைய ஆளா தான் தாவேக்காவுக்கு போயிருக்காருன்னா எடுத்தோடனே இப்ப நம்ம சொல்ல முடியாது அதெல்லாம் ஆக்சுவலா. அதனால வந்து அந்த அந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு, அதை தவிர்க்க முடியாது என்பது என்னுடைய கருத்து. ஆனால் விஜய் ரொம்ப தெளிவா இருக்காரு, பாஜகவோட கொள்கை ரீதியான பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு அதுல அவர் தெளிவா இருப்பார்னு நினைக்கலாம். செங்கோட்டையின் தாவேக்காவில் சேர்ந்ததன் மூலமாக அதிமுக இனி எந்த விதத்திலும் தாவேக்காவுடன் எந்த விதமும் வைத்துக் கொள்ளாது என்பதும் நம்ம உறுதி செய்து கொள்ளலாம் ஆக்சுவலா. திருப்பிரியன், அதே போல ஏற்கனவே டிடிவி தினகரன் அவர்களும் தாவேக தலைவர் விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டையே தெரிவிச்சிருந்தாரு. இப்போ ஓபிஎஸும் புதிதாக ஒரு கட்சி தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அந்த இரண்டு தலைவர்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அவங்க தாவேக்காவோட கூட்டணி வைக்கிறதுக்கு ஏதேனும் வாய்ப்புகள் அமையறதுக்கு இருக்கா? இந்த கூட்டணி இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா காலையில வரையும் கூட செங்கோட்டையன் வந்து தினகரன் ஓபிஎஸோட சேர்ந்து ஒரு அணியா போய் நம்ம தாவேக்காவோட போறது பெட்டர்னா அது கடைசி நேரத்துல திமுக முயற்சிகள்லாம் நம்ம பார்த்தோம். நம்ம திமுக முயற்சி தோல்வி அடைஞ்சது. திமுகவுக்கு ஒரு வருத்தம் என்னன்னா அதிமுகல இருந்து திமுகவுக்கு தான் வரணும். தாவேக்கா வந்து ஒரு இன்னொரு கேட்டா இருந்ததுன்னா எதிர்காலத்துல நிறைய பேர் அதிமுக போவாங்க, அது ஒரு திராவிட கட்சி என்கிற அங்கீகாரத்தை பெறுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததுனால எப்படியாவது செங்கோட்டையனை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல திமுக இறங்கிய உண்மை. அது அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்பது உண்மை. இப்போ தசமயத்தை பார்க்கும்போது நிலைமை அப்படிதான் இருக்கு. ஆனால் தினகரன் இந்த ஓபிஎஸ் வந்து அவங்க வந்து இப்பவும் வந்து தாவேக்காவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கு. ஓபிஎஸ் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு அமைப்போட போனார்னா தினகரன் ஒரு அமைப்பு இருக்கு, ஓபிஎஸ் ஒரு அமைப்பு, ரெண்டு அமைப்பும் வந்து கூட்டணி வச்சுப்பாங்க. செங்கோட்டையன் கூட அதுக்கு கோஆர்டினேட்டரா வந்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ செங்கோட்டையன் வந்து பல இடங்கள்ல இதை பயன்படுத்தலாம், அவர் தேர்தல் வேலைகளுக்கு பயன்படுத்தலாம், அவருடைய அனுபவம் அதற்கு உதவும். ஆனால் எப்படியெல்லாம் அவர் பயன்படுத்த போகிறார் அல்லது ஒரு நாள் செய்தியாக விட்டுவிட போகிறாரான்றதுனா பொறுத்து இருந்தான் பார்க்கணும். ஏன்னா விஜயுடைய செயலா பங்கன் இப்போ விஜயகாந்த் செயலா பங்கன் நம்ம நேரில் பார்த்திருக்கோம், நமக்கு தெரியும். எம்ஜிஆர் எப்படி தொண்டர்களை அரவித்துக் கொள்வார் அல்லது நிர்வாகிகளோடு எப்படி இருப்பார் என்பதை நம்ம பார்த்திருக்கோம். ஜெயலலிதா எப்படி நடந்து கொள்வார் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். விஜய் விஷயம் வந்து பெரும்பாலான விஷயங்கள் மூடு மண்டலமாகவே இருக்கின்றன. அதனால நம்ம தெரியாதபடி கணித்து சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிறதுனால பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். செங்கோட்டையனுக்கு கிடைக்கிற வரவேற்பு மரியாதை போன்ற விஷயங்கள்லாம் பொறுத்துதான் வந்து இன்னும் அதிமுகவிலிருந்து நிறைய பேர் போவாங்களா மாட்டாங்களா பொறுத்து இருந்தான் பார்க்கணும். பட் கூட்டணி வந்து டெஃபினட்டா தினகரன் இந்த ஓபிஎஸ் விஜயோடைய கூட்டணி தனியா இருந்தா விஜயோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி திரு பிரியன்.